அமேசான் பரிசுத்த வேதாகமம் திருநெல்வேலியிலேருந்து ஒரு நண்பர் நம்மளுக்கு கொரியரில் அமைச்சிருக்காங்க. இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வேற ஏதாவது ஒரு ஊழியத்துக்கு நீங்கள் ஒரு 100 பைபிள் பொருத்தனை எடுத்திருக்கையா வாங்கி கொடுக்குறேன், ஒரு 500 பைபிள் வாங்கி கொடுக்குறேன், இல்லை ஒரு 10 பைபிள் வாங்கி கொடுக்குறேன்னா இதுக்கப்புறமா நான் காமிக்கிற மெத்தடில் என்ன பண்ணுங்க, ஒரு சில காரியங்கள் சொல்கிறேன். அதை நம்ம ரெக்கவரி கேன்ஸ் ஊழியத்திலிருந்து சொல்கிறேன். அதை நீங்கள் அப்படியே என்ன பண்ணுங்க, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க அருமை நண்பர்கள், இப்போ இது வந்து நம்ம ரெக்கவரி கேன்ஸ் மூலமாக கிராமமாக போய் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். அதுக்கு பைபிள் வாங்கி அனுப்புகிற நண்பர்கள் என்ன பண்ணுங்க, அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கி அனுப்புங்க, இல்லை கொரியர் அனுப்புங்க, நேரில் கூட வந்து கொடுக்கணுனாலும் கொடுங்கன்னு அட்ரஸ் கொடுத்துருந்தேன் இல்லைங்களா. முதல் பைபிள் என்ன இருக்குது, ஒரு நண்பர் திருநெல்வேலியிலேருந்து அமேசான் மூலமாக அமுச்சு விட்ருக்காங்க. ஓகே, அந்த நண்பரோட பேர்லாம் இருக்குது, அவங்களோட அட்ரஸ்லாம் இருக்குது. திருநெல்வேலி 627 பின்கோட்லேருந்து எல்லாமே இருக்குது. ஓகே, நம்ம கோயம்பேடு கீழே ஆக்சுவலாக ரெக்கவரிங் கேன்ஸ் ஆஃபீஸு, மேலே அட்வொகேட் ஆஃபீஸில் இப்போ நான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரே பில்டிங் தான். இப்போ அனுப்பிச்சிருக்காங்களா. இப்போ இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் பண்ண போகிறேன்னு சொல்கிறேன், அதை நீங்கள் பண்ணுங்க, அதுக்காக சொல்கிறேன். இப்போ இந்த பேஜ் இருக்குது பாருங்கள், ஃப்ரண்ட் பேஜ், பரிசுத்த வேதாகமம், அது நியூ, ஓகே, அந்த இதெல்லாம் போட்டிருக்காங்க. பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியா, ஓகே, பெங்களூரு. இந்த அட்ரஸுக்கு மேலே என்ன பண்ணுங்க, எபிரேயு கிரேக்கு என்னும் மூல பாஷையிலிருந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது. இதுக்கும் இந்த பைபிள் சொசைட்டி இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு பேர் இருக்கும். இந்த இடத்துக்கு நடுவில் என்ன பண்ணுங்க, சீலு, என்ன சீலு, என்ன போட்டிருக்கு பாருங்க, தெரியுதா? இந்த பரிசுத்த வேதாகமம் விற்பனைக்கு கிடையாது, நாட் ஃபார் சேல். அதை என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல அடிங்க. இதை பாருங்க, அவ்வளோதான். தெரியுதா? இந்த பரிசுத்த வேதாகமம் விற்பனைக்கு கிடையாது, நாட் ஃபார் சேல் அடிச்சிட்டிங்களா? அப்புறமா இந்த பழைய ஏற்பாடுக்கும் புதிய ஏற்பாடுக்கும் இடையில கொஞ்சம் கேப் இருக்கும். ஆமாம், என்னாச்சு? இல்லை பேசிக்கிட்டேன், நீ பண்ணு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பேஜ் இருக்குது பார்த்தீங்களா, நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் புதிய ஏற்பாடு. இது மூல பாஷையாகிய கிரேக்கு பாஷையிலிருந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது. இந்த இடத்துல என்ன பண்ணுங்க, நாட் ஃபார் சேலுன்ட்டு கீழே வச்சு அடிக்கும். இந்த பரிசுத்த வேதாகமும் விற்பனைக்கு அல்ல அப்படின்ட்டு ஒரு சீல் அடிச்சுங்க. வேற அவ்வளோதான், போதும். இது வேற பின்னாடி அடிக்கிறதுனால என்ன பண்ணுங்க, பின்னாடி இவ்வளோ இடம் இருக்கு இல்லையா, நோட்ஸு, அதுலேயும் அடிங்க, இல்லைன்னா இதில் கூட அடிச்சு விட்ருங்க. இந்த பரிசுத்த வேதாகமும் அடிச்சிருக்கேன், தெரியுதா? ஆக்சுவலாக கேமரா மைக்கு போயிடுச்சு, இதை தெரியுது இல்லைங்களா, கேமரா போயிடுச்சு, லென்ஸு சரியில்லை. முன்னாடியே அடிக்கணுனாலும் அடிச்சிருங்க, முன்னாடி இடம் இருக்கு இல்லைங்களா, அவ்வளோதான். இப்போ இப்படி அடிச்சிட்டிங்கன்னா நல்லா பாருங்க. இப்போ இந்த பேஜை வேணால் யாராவது கிழிச்சிடலான்னு வச்சிங்களேன், கடையில் நம்ம கொடுக்குறவங்க இது பண்ணால் இதை கிழிக்க முடியாது. இந்த பேஜை கிழிச்சா வேல்யூ இல்லை, புதுசாக வாங்குறவங்க என்ன பண்ண மாட்டாங்க, வாங்க மாட்டாங்க. அப்புறம் பழைய ஏற்பாடுக்கும் புதிய ஏற்பாடுக்கும் நடுவில் அந்த பேஜையும் கிழிச்சாலும் நல்லா இருக்காது. இந்த மாதிரி கொடுங்க. இல்லை நீங்கள் சீல்லாம் கூட ரெடி பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் கூட வேண்டாம், சும்மா கையில் கூட என்ன பண்ணுங்க, இதே இடத்துல இந்த பரிசுத்த வேதாகம் விற்பனைக்கு அல்ல, நாட் ஃபார் சேல்ஸ்னு கையில் எழுதி கொடுத்துருங்க. அப்புறம் நம்ம ரெக்கவரி கேன்ஸ் மூலமாக என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பாருங்க, பக்கத்தில் போட்டிருக்கேன் பாருங்க, இதான் இந்த பேப்பரு. இதை பைபிளில் இந்த இடத்துல ஒட்ட போகிறோம். இந்த பேஜ் இருக்கு இல்லைங்களா, ஸ்டிக்கர் அடிக்க ஆக்சுவலாக கொடுத்துருக்கேன். ஸ்டிக்கரில் கலர் ஸ்டிக்கரில் என்ன பண்ணலாம், ஒட்டி கொடுத்துடலான்ட்டு. அதில் என்ன இருக்குன்னா, நான்
நான்னா யார்? இந்த பைபிளை வாங்குறவங்க. பெயர், கிராமம், நகரம், சேர்ந்தவன், சேர்ந்தவள். நான் ரெக்கவரிங் ஹேண்ட்ஸ் மீட்கும் கரங்கள் ஊழியத்தின் மூலம் இலவசமாக வழங்கப்பட்ட இந்த பைபிளை பெற்றுக்கொள்கிறேன். இந்த பைபிளை விற்க மாட்டேன், பணத்திற்கு மற்றவர்களுக்கு கொடுக்க மாட்டேன், மதிப்புடன் பாதுகாத்து வாசிப்பேன் என்பதை மனமாற உறுதிப்படுத்துகிறேன் அப்படின்னு போட்டு அவங்களோட அட்ரஸு, ஃபோன் நம்பர், அவங்களோட கையெழுத்து. இந்த காப்பியை ஸ்டிக்கர் ஃபார்மெட்டில் ஒன்று இந்த ஃப்ரண்ட் பேஜில் ஒட்டிடுறோம். அப்புறமா அவங்கக்கிட்டேயும் ஒரு கையெழுத்து. இந்த பேப்பரை வாங்குகிறோம். வாங்கி அதுக்கப்புறமா இப்போ இந்த திருநெல்வேலியிலேருந்து இந்த பைபிள் அமைச்சிருக்காங்க. இல்லை இதுக்கப்புறம் இன்னும் பல நண்பர்கள் ஆன்லைன் மூலமாகவோ இல்லை நீங்களோ வாங்கி இல்லை நேரில் வந்து கூட பல கிராமங்களில் இருக்கிற மக்களுக்கு கொடுங்கன்னு கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு திரும்ப ஒரு காப்பி பக்கத்தில் போட்டிருக்கேன் பாருங்கள். 2 உங்கள் பேர். நம் ரெக்கவரிங் ஹேண்ட்ஸ் மீட்கும் கரங்கள் ஊழியத்தின் மூலம் நீங்கள் கொடுத்த பைபிளை இலவசமாக பெற்றுக்கொண்ட நம் அன்பு சொந்தங்களின் பெயரை சொல்லி நீங்கள் உங்கள் குடும்ப ஜெபத்தில் ஜெபிக்க, தினமும் பைபிள் படிக்க, நீங்கள் இவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஊக்கப்படுத்த, இலவச பைபிள் பெற்றுக்கொண்ட நம் அன்பு சொந்தங்களின் விவரம், அவங்களோட பேர், இந்த பைபிளை நம்ம யாருக்கு கொடுத்துருக்கோம், அப்புறமா அவங்களோட பேர், அவங்களோட அட்ரஸ்ஸு, அவங்க ஃபோன் நம்பர். மேலும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை இலவச பைபிள் ப்ளஸ் உதவி பொருட்கள் கொடுத்து பல கிராமத்து மக்களோடு பகிர்ந்து கொள்ள நீங்கள் நேரில் வர அனுப்ப வேண்டிய முகவரி: ரெக்கவரிங் ஹேண்ட்ஸ், அட்ரஸ் கேர் ஆஃப் சார்லஸ் ஜே, நம்பர் 4/41 செகண்ட் ஸ்ட்ரீட்டு, வேதா நகர், சிம்யா நகர் எக்ஸ்டென்ஷன் 2, கோயம்பேடு, சென்னை 6,92,000, செல் நம்பர். இந்த பட்டியலில் உள்ளவர்கள் அனைவரும் ரெக்கவரிங் ஹேண்ட்ஸ் மீட்கும் கரங்கள் ஊழியத்தின் மூலம் நீங்கள் கொடுத்த இலவசமான பைபிளை பெற்றுக்கொண்டதை கையொப்பம் அல்லது விரல் முத்திரையுடன் உறுதிப்படுத்திய அவர்கள் பெற்றுக்கொண்ட பைபிளில் ஒட்டப்பட்ட கலர் பிரிண்டின் நகல் இத்துடன் இணைத்துள்ளோம். ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, இதில் ஒரு கலர் பிரிண்ட் ஒட்ட போகிறோன்ட்டு, இந்த பைபிளை நான் விற்க மாட்டேன்ட்டு. அதான் இந்த காப்பி. நான் பைபிளை விற்க மாட்டேன், இதை நான் கண்ணியத்தோடு என்ன பண்ணுவேன், படிப்பேன். இந்த காப்பியை உங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம், இணைக்கிறோம், நன்றி அப்படின்னு போட்டு நம்ம ரெக்கவரிங் ஹேண்ட்ஸில் உள்ள யார் அதை பைபிள் கொடுக்குறாங்களோ அவங்களோட பேர், அவங்களோட கையெழுத்து. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கு, நீங்கள் என்ன பண்ணலாம், அவங்களுக்கே கூட ஃபோன் பண்ணி யார் பைபிள் வாங்கிக்கிட்டாங்களோ அவங்க டேட்டா உங்ககிட்ட வந்துடுது. அவங்களுக்காக தினம் தினம் ஜெபம் பண்ணுங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த பைபிளில் இந்த அதிகாரம் இன்றைக்கி படிங்கம்மா, இந்த வசனத்தை படிங்க அப்படின்ட்டு இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு நீங்கள் அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, சொல்லுங்க. அதுக்காக இந்த மாதிரி இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க பல ஊழியம் பைபிள் கொடுக்குற, இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். நம்ம இலவசமாக நம்மளோட காணிக்கை பணங்கள் மூலமாக என்ன பண்ணுறோம், பைபிள் வாங்கி கொடுக்குறோம். அது இன்றைக்கி பல கடைகளில் வியாபாரமாக விற்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அது நம்ம குடும்பத்துக்கான ஆசீர்வாதம் கிடையாது. பணம் சம்பாதிக்க 1000 வழி இருக்குது. இந்த பைபிளை விற்று கடையில் விற்கிறாங்கன்னா அவங்க பிஸ்னஸ், அது தொழில். நீங்கள் எனக்கு இலவசமாக அனுப்புகிறீங்க, இல்லை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நம்ம அதை இலவசமாக கொடுக்காம கடையில் கொண்டு போய் விற்கிறதுன்றது சாபம். பாவம் கிடையாது, சாபம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமூகத்தில் மன்னிப்பு கிடையாது. ஐயா கடை சென்னை சொன்னேன் இல்லைங்களா, ஒருவேளை அந்த ஐயாவுக்கும் இது தெரியாமல் கூட கடையில் வச்சு நடந்திருக்கலாம். அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு தான் தெரியும். அந்த கடைக்காரர் மேலே தப்பா, இல்லைன்னா ஒருவேளை அந்த மாதிரி யாராவது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா 1000, 2000, 20,000, 5000, 10,000 கூட பைபிளை சேல்ஸ் பண்ணுங்க, தப்பு இல்லை. ஆனால் கிதியோன் இன்டர்நேஷ்னல் மாதிரியோ, இல்லை உதாரணத்துக்கு, ஆனால் இந்த மாதிரி பைபிளை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. இல்லை இது இப்படி நாட் ஃபார் சேல்ஸ்ன்னு போட்டு இந்த பைபிள் வருது, சரி இதை நாட் ஃபார் சேல்ஸ்ன்னு போட்டிருக்கு, இருந்தாலும் நம்ம வச்சு நாங்கள் அப்படி தாங்க போடுவோம், இருந்தாலும் வாங்கிக்கலாங்க அப்படின்ற மாதிரி விற்காதீங்க. அது சாபமாக மாறும். பணம் சம்பாதிக்க 1000 வழி இருக்குது, சரிங்களா? பைபிளை விற்று என்ன பண்ண வேண்டாம், நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும். நன்றி.